வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ஒரு வாரம் 10 நாளா எந்த சோசியல் மீடியாவை திறந்தாலும் லட்டுல கலப்படம் அப்படிங்கிற விஷயம் தான் அதிகம் பேசப்படுது. இந்த டைம் பீரியட்லயே நீங்க பாத்தீங்கன்னா 2 முக்கியமான செய்திகள் வெளியாச்சு. ஆனா அதை பத்தி யாருமே டிஸ்கஸ் பண்ணல. எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இதை டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு ஒரு சீரியஸான விஷயமா நினைக்கல அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையா இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு அந்த விஷயத்தை பத்தி தான் உங்களுக்கு சொல்ல போறேன். முழுசா கேளுங்க. ஏன்னா இது உங்கள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். கடந்த மாதம் சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் CDSCO அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாசமா ரேண்டமா மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் மருந்து வகையெல்லாம் செக் பண்ணுவாங்க. அதோடைய தரம் பிரிஸ்கிரைப் பண்ண ஸ்டாண்டர்ட்ஸ் மீட் பண்ணுதா அப்படிங்கறத செக் பண்ணுவாங்க. கடந்த மாசம் இந்த மாதிரி செக் பண்ணி அவங்க ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட்ல கிட்டத்தட்ட 53 டாப் செல்லிங் ட்ரக்ஸ், அதாவது அதிகமாக மக்கள் பயன்படுத்தக்கூடிய மருந்துகள், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் சி, அதுக்கப்புறம் கால்சியம் மாத்திரைகள், அதுக்கப்புறம் ஆன்டாசிட்ஸ், பேன் டி போன்ற ஆன்டாசிட்ஸ், பாராசிட்டமால், அதே மாதிரி டயபெட்டிஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ், பிளட் பிரஷருக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ், இந்த மாதிரி 53 மோஸ்ட் பாப்புலர் கேட்டகரியில இருக்கக்கூடிய மெடிசன்ஸ் எல்லாம் நிறைய ஃபேக் மார்க்கெட்ல இறங்கி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அரசாங்கம் நிர்ணயித்திருக்கக்கூடிய அந்த தரம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டாண்டர்ட்ஸை இந்த மெடிகேஷன்ஸ் மீட் பண்ணல அப்படிங்கிற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. அந்த லிஸ்ட் ஆஃப் மெடிசன்ஸையும் அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க. இத பத்தி சம்பந்தப்பட்ட அந்த பார்மசூட்டிக்கல் கம்பெனி கிட்ட கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க தயாரிச்சு வெளியிடக்கூடிய மருந்து தான் ஒரிஜினல். இந்த மாதிரி டூப்ளிகேட் மருந்துகள் நிறைய மார்க்கெட்ல வருது. இதை எப்படி வருது அப்படிங்கறத அரசாங்கம் கண்டுபிடிச்சு கட்டுப்படுத்தணும். இதற்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பார்மா கம்பெனிஸ் சப்பக்கட்டு கட்டுறாங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா கடந்த ஆகஸ்ட் மாசத்தையும் 156 மருந்துகளை லிஸ்ட் பண்ணிருக்கிறாங்க CDSCO. ஃபீவர், அலர்ஜி, இது போன்ற விஷயங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மருந்து, நிறைய தரமற்ற மருந்துகள் மார்க்கெட்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரச்சனை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குன்னா, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா 2 நாள் முன்னால நாக்பூர்ல ஒரு போலி மருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு இன்டர்ஸ்டேட் கேங்க பஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. டிசம்பர் மாதம் மூலமா இந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. போன வாரம் கிட்டத்தட்ட 12க்கும் மேற்பட்டோர் மீது இவங்க FIR ஃபைல் பண்ணிருக்கிறாங்க. நாக்பூர் ரூரல் போலீஸும் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அத்தாரிட்டியும் கிட்டத்தட்ட 12க்கும் மேற்பட்டோர் மேல FIR ஃபைல் பண்ணிருக்காங்க. இவங்க ஒரு இன்டர்ஸ்டேட் கேங்கா இவங்க ஆபரேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட மகாராஷ்டிரா, UP, ஜார்க்கண்ட், உத்தரகாண்ட், இப்படி 4க்கும் மேற்பட்ட மாநிலங்கள்ல இவங்க போலி மருந்து தயாரிச்சு வித்திருக்கிறானுங்க. அதுவும் வெறும் மார்க்கெட்ல மட்டும் இல்லங்க, அரசாங்க மருத்துவமனைகளுக்கு இவங்க சப்ளை பண்ணிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. அரசாங்க மருத்துவமனைகள்ல போய் தைரியமா டெண்டர் போட்டு டெண்டர் எடுத்து போலி மருந்துகள் தயாரிச்சு சப்ளை பண்ணிருக்கிறாங்க. நாம அரசாங்க மருத்துவமனைக்கு போய் அங்க கொடுக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் ஜெனுவின்னு நம்பி வாங்கினா, இங்க ஆராய்ச்சி மூலமா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இது போன்ற மருந்துகள்ல வெறும் டால்கம் பவுடரும் ஸ்டார்ச்சும் மட்டும்தான் இருந்திருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி மருந்துகளே அதுல இல்ல. முழுக்க முழுக்க போலி மருந்துகளை ஹரித்வார்ல ஒரு வெட்டினரி மெடிசன் தயாரிக்கக்கூடிய ஒரு லெபார்டரியில வச்சு தயாரிச்சு ஹரித்வார்ல இருந்து 4க்கும் மேற்பட்ட ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய அரசாங்க மருத்துவமனைகளுக்கு சப்ளை பண்ணிருக்கிறாங்க. இதற்கு கோடி கணக்குல பணம் புரண்டிருக்கு. இதெல்லாம் ஹவாலா சேனல்ஸ் மூலமா உத்தரப்பிரதேஷ் மூலமாவும் மகாராஷ்டிரா மூலமாவும் வந்திருக்குது இந்த மருந்துகள் தயாரிக்க. இது மூலமா பல கோடி ரூபாய் இந்த கேங் சம்பாதிச்சிருக்கு. மேலும் விசாரிச்சதுல 2021ஆம் ஆண்டு கோவிட் ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே இவங்க இந்த மாதிரி பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அப்போ தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு போலி மருந்து பிசினஸ் இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இல்ல ட்ரக் கண்ட்ரோல் அத்தாரிட்டியில இருக்கக்கூடிய பல பேரோட ஆதரவோட தானே இதை பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இது எவ்வளவு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் இந்த பார்மா கம்பெனிஸ் கிட்ட இருந்து கிட்டத்தட்ட கோடி கணக்குல எலக்ட்ரல் பாண்ட்ஸ், தேர்தல் பத்திரம் மூலமா எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் காசு வாங்கி இருக்கிறாங்க. பாஜக மட்டும் ஏன் சொல்லுவாங்க, எல்லாரையும் சேர்த்துதான் பேசுவாங்க. இந்த பார்மா கம்பெனிஸ் எல்லாம் கோடி கணக்குல எலக்ட்ரல் பாண்டுக்கு டொனேட் பண்ண தெரியுது. ஆனா தரமான மருந்துகளை தயாரிச்சு மக்களுக்கு கொடுக்கணும்னு தோணல. பாருங்களேன், அவன் காசை வாங்கிட்டு அரசாங்கம் என்ன பண்றான்? காசு கொடுக்கறவனுக்கு ட்ரக் லைசன்ஸ் கொடுத்துட வேண்டியது. எவ்வளவு தரம் குறைந்த மருந்தை தயாரிச்சாலும் அதை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. சமீபத்துல பாஜக பாருங்க, ஜன விஸ்வாஸ் பில்லுன்னு ஒண்ணு அமெண்ட் பண்ணாங்க.
அதாவது இது போன்ற பார்மசிட்டிக்கல் கம்பெனிஸ்ல தரம் குறைந்த மருந்துகள் தயாரிக்கப்பட்டா முன்னெல்லாம் அதுக்கு கடுமையான தண்டனைகள்லாம் இருந்தது. இப்ப அந்த ரூல்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க கார்பரேட்டுகளுக்கு ஆதரவா. ஏன்னா அவன் தானே கோடி கோடியா காசு கொட்டுறான் உங்க கல்லாவுல. சரி, இதுதான் இப்படி இந்த லட்சணத்துல இருக்குன்னா, பிரதான் மந்திரி ஜன ஔஷதி ஸ்கீம்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. அதாவது ஜெனரிக் மெடிசன்ஸ் வந்து மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு தரமான மருந்துகளை குறைந்த விலையில் கொடுக்கிறோம், இலவசமா கொடுக்கிறோம் அப்படின்னு ஜன ஔஷதி ஸ்கீம்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த ஸ்கீம்லயும் பாத்தீங்கன்னா நிறைய கரப்ஷன் குளறுபடி. ஜன் ஔஷதி ஸ்டோர்ஸ்ல போனீங்கன்னா கிட்டத்தட்ட 1800 வகை மருந்துகளையும் 288 வகை சர்ஜிக்கல் ப்ராடக்ட்ஸையும் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க ஜன் ஔஷதி ஸ்கீம் கீழே. ஆனா அதுல 20-25% கூட ஜன் ஔஷதி ஸ்டோர்ஸ்ல அவைலபிளா இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம ஜன் ஔஷதி ஸ்கீம் ஸ்டோர்ஸ்ல பிராண்டட் பார்மசிட்டிக்கல் ப்ராடக்ட்ஸையும் விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் எதுக்கு தனியா ஜெனரிக் மெடிசனுக்கு தனியா ஜன் ஔஷதின்னு எதுக்கு ஸ்கீம்? இன்னொரு பக்கம் மெடிசனை பிரைவேடைஸ் பண்றது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஆயிடுச்சு பாருங்க. இப்படி அரசாங்க மருத்துவமனையில இருக்கக்கூடிய மருந்துகளை வந்து கவனிக்காம இதை இப்படியே இவங்க வந்து விடுறதுனால அதோட தரம் குறைஞ்சுக்கிட்டே போகுது. இன்னொரு பக்கம் பிரைவேடைசேஷன் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. அப்ப ஏழை எளிய மக்கள் எங்கதான் போவாங்க? தரமான மருந்து வேணும், தரமான மருத்துவம் வேணும்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா ஒரு சாதாரண ஜெரோன்னு கைய பிடிச்சாலே 300 ரூபாய் 400 ரூபாய் வாங்குறாங்க டாக்டர் ஃபீஸ் மட்டும். ஒரே ஒரு ஆன்டிபயோட்டிக் ஸ்ட்ரிப் வாங்க போனீங்கன்னா கிட்டத்தட்ட 200 ரூபாய் 300 ரூபாய் செலவாகுது. ஏழை எளிய மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஆனா இந்த அரசாங்கம் அதை பத்தி எல்லாம் எதுவுமே கவலைப்பட மாட்டேங்குது. இப்ப லேட்டஸ்ட் பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் ஹெல்த் கேருக்காக ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒதுக்குனது எவ்வளவு தெரியுமா? வெறும் 1.85%. வளர்ந்த நாடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எஜுகேஷனுக்கும் ஹெல்த் கேருக்கும் தான் அதிகம் செலவு பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 6-8% ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இங்க அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் 2.5% நம்ம வந்து ஹெல்த் கேருக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய ஜனத்தொகை கொண்ட ஒரு நாட்டுல. ஆனா ஒட்டுமொத்த பட்ஜெட்ல வெறும் 1.85% தான் ஹெல்த் கேருக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் இந்தியாவுடைய மக்கள் தொகை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு வருது. இன்னும் கொஞ்ச நாள்ல பாப்புலேஷன் பீக்க நாம வந்து ஹிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பிளாட்டோ ரீச் ஆகும். அப்போ வயதானவர்களுடைய எண்ணிக்கை நாட்டுல அதிகமாகும், சீனியர் சிட்டிசன்ஸோட எண்ணிக்கை அதிகமாகும். அவங்களுக்கு தரமான மருத்துவ சிகிச்சைகளும் மருந்துகளும் தேவைப்படும். பென்ஷன் வாங்கக்கூடிய வயதானவர்கள், முதியவர்கள் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மருத்துவ ஃபெசிலிட்டிஸையும் அந்த மருந்துகளை நம்பித்தானே இருப்பாங்க. அரசாங்க மருத்துவமனைகள்ல கிடைக்கக்கூடிய மருந்துகள்லாம் போலியா இருக்கு. இன்னொரு பக்கம் தனியார் மெடிக்கல் ஷாப்புக்கு போய் இப்ப வாங்கணும்னா இது உண்மையான மருந்தா போலியான மருந்தான்னு நமக்கு எப்படி தெரியும்? வாங்கக்கூடிய ஒரு சாதாரண பேஷண்ட்டுக்கு என்ன தெரியும்? ஒரு டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்கிறாரு, தரமான மருந்து கடையில கிடைக்கும்னு நம்பிதான் எழுதி கொடுக்கிறாரு. அதை கொண்டு போய் மருந்து கடையில வாங்குறோம். இந்த மருந்து இல்ல, ஆனா இதே பேர்ல இன்னொரு பிராண்ட் இருக்கு, வாங்கிக்கங்க நிறைய பார்மசியில நம்மள கேக்குறாங்க இல்லையா? நாமளும் நம்பிதானே வாங்குறோம். அப்புறம் அந்த மருந்து வேலை செய்யலன்னா டாக்டரை தான் குத்தம் சொல்றாங்க. ஐயா அந்த டாக்டர் கொடுத்தாருப்பா மருந்து, சரியே ஆகல, ஜுரமே சரியாகல, இந்த அலோபதியே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுர்வேதம் சித்தான்னு நோக்கி ஓடுவாங்க. ஒரு வாரமா திருப்பதி லட்டுவை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. இந்துக்கள் மனசை புண்படுத்திட்டாங்க, இந்துக்களை உங்களையும் சேர்த்துதான் ஏமாத்துறாங்க. இந்துக்கள்ல எத்தனை பேர் வந்து அரசாங்க மருத்துவமனைக்கு போறீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு? இல்ல மெடிக்கல் ஷாப்ல போய் மருந்து வாங்க மாட்டீங்களா? உங்களுக்கு உடம்பு சரியில்லாம வராதா? இப்படி கலப்படம் பண்ணி மருந்து பண்றானே, இந்த கலப்படத்துல எவ்வளவு நான்வெஜ் கலக்குறான் நமக்கு என்ன தெரியும்? இதெல்லாம் லெபார்டரிக்கு அமிச்சு ஆராய்ச்சி பண்ணி மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படின்னு ஏன் தோண மாட்டேங்குது இந்த அரசியல்வாதிகளுக்கு? ஏன்னா இதுல இவங்களுக்கும் கமிஷன் போகுது. பல 100 கோடி கணக்குல போலி மருந்து தயாரிச்சு ஒருத்தன் வந்து விக்கிறான். அதுவும் அரசாங்க மருத்துவமனையிலே சப்ளை பண்றான்னா அரசியல்வாதிகளுடையும் அரசாங்க அதிகாரிகளோட துணையும் இல்லாம இதை பண்ண முடியாதுல்ல. இத பத்தி எல்லாம் பேசுவோம். திருப்பதி லட்டு என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் சாப்பிட போறோம்.
ஆனா வீட்டுல வயசானவங்க, சுகர், ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்க, குழந்தைங்களுக்கு தினம் தினம் மருந்து கடைகள்ல போய் மருந்து வாங்குறோம். அந்த மருந்து தரமான மருந்தா இருக்கா, நாம குடுக்கிற காசுக்கு வர்த்தா இருக்கா அப்படிங்கறத யோசிக்கணும். அடுத்த தடவை யாராவது உங்ககிட்ட இந்த மாதிரி வெட்டியான டாபிக்ஸ வச்சு அரசியல் பேசினா இது போன்ற விஷயங்கள்ல கேள்வி கேளுங்க.